ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாயின் வார்த்தையை தட்டாமல் கேள். இறுதி வரை இதை நீ கேட்டாக வேண்டும். இன்னும் 48 மணி நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்தாக வேண்டும் தங்கமே. அன்பு பிள்ளையே, உன்னை வீழ்த்தியாக வேண்டும். நீ படுத்த படுக்கையாக இருக்க வேண்டும். படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூடாது, தலையை தூக்க கூடாது என்று எண்ணி சிலர் செய்யும் வேலை இன்னும் 48 மணி நேரத்தில் உன் பாதத்திற்கு ஏற்படும் ஒரு பேராபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என் பிள்ளையே. ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைப்பவன் தன்னுடைய வளத்தை மறந்து விடுகிறான். தன் குடும்பத்தை கூட வளர்த்துவிட தடை செய்து அவனே தடையாக நிற்கிறான். அதை புரிந்து கொள்ளாத அவன் வேறு குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே. அடுத்த குடும்பத்தை கெடுத்து அதன் மூலம் சந்தோஷம் அடையும் அவன் குடும்பம் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட கவனிக்க மறந்து விடுகிறான் தங்கமே. அத்தனை ஆத்திரம் அவன் மனதில். தலைகணத்தோடு அலைந்து வருகிறான். அவன் உன்னை கவனிக்கிறான் என் பிள்ளையே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். அவனையும் அறியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். அணு அணுவாய் உன்னை கவனித்து வருகிறான். எந்த ஒரு சிறப்பான அம்சங்கள் எதையும் உன்னை தொட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறான். சிறிதளவேனும் வளர்ச்சி அடைந்துவிடக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். இருக்கும் சிலவற்றையும் இழந்து நீ நிற்க வேண்டும் என்றும், உன் பதவியை நீ இழக்க வேண்டும் என்றும், உன்னை யாரும் பாராட்டி விடக்கூடாது என்பதிலும் கவனமாக நிற்கிறான். உன் பாதத்தை குறிவைத்து காத்திருக்கிறான். என்ன செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறாய். ஆனால் உன் பாதத்தை பாழாக்கி விட்டால் இருந்த இடத்திலிருந்து உன்னால் எழுந்திருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அவன் இந்த வேலையை முடிக்க காத்திருக்கிறான் பிள்ளையே. தங்கமே, புல் தடுக்கி விழுந்தவரும் இறந்திருக்கிறார்கள். மிக பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கி உயிர் பிழைத்தும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நேரத்தில் புல் கூட உன்னை தடுக்கி விடக்கூடாது என்பதில்தான் நான் தெளிவாக இருக்கிறேன். ஏனென்றால் அவன் செய்த வினைகள் அப்படி இருக்கிறது தங்கமே. செய் வினைகளை கொட்டி கொடுத்து, பிள்ளி சூன்யத்தை அள்ளி கொடுத்து, ஏவுகணையாக ஏவுகளை ஏவிவிட்டு இப்படி உன் வாழ்க்கையை சிதைத்திருப்பவன், நீ புல் தடுக்கி விழுந்தால் கூட மிக பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அதை நான் நிறைவேற்றுவேனா? என் பிள்ளைக்கு அதை முன்பாகவே சொல்லி, என் பிள்ளையை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லி, என் பிள்ளைக்கு வரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தத்தானே நான் இருக்கிறேன் தங்கமே. எத்தனையோ விஷயங்களை தலைக்கு வந்ததை தலைப்பாகோடு போக வைத்திருக்கிறேன். நீ என்னதான் என்னை திட்டினாலும் உன் மனசாட்சியை கேட்டுப்பார். இந்த தாய் எதுவும் செய்யவில்லையா என்று. அப்போது அந்த மனம் சொல்லும், என் பிள்ளையே, நான் செய்ததையெல்லாம். நீ என் பிள்ளைதானே. என்னை திட்டினால் எனக்கு ஏதும் ஆகாது என் தங்கமே. என் பிள்ளை மீது எனக்கு கோபமும் வராது என் தங்கமே. தங்கமே, உன் வாழ்க்கையில் சிறிது சிறிதாக கொடுத்தவன் இப்போது பெரிதாக கொடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான். கவனமாக இரு என் பிள்ளையே. ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. விழிப்போடு இரு என் தங்கமே. என்னால் உன்னிடத்தில் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் நீ என் வார்த்தையை கேட்கிறாயா இல்லையா என்பதை
உனக்கு புரிய வைக்க வேண்டும் நான். அன்பு பிள்ளையே, உனக்காக காத்திருக்கிறேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும், ஆண் பெண் உருவத்தையும், சத்தியநாராயணா படத்தையும், கர்மவினை தீர்க்கும் தீர்த்தத்தையும், செய்வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் கொடுக்கிறேன். வாங்கி உன் செய்வினைகளிலிருந்து உன்னை மீட்டுக்கொள். ஓம் சக்தி. நன்றி.